வணக்கம். கரூரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் எம்பி திருச்சி சிவா அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது மேடைக்கு தாமதமாக வந்த செந்தில் பாலாஜியை பார்த்ததும் மேடையில் இருந்தவர்கள் மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்றனர். மேலும் திருச்சி சிவாவின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த தொண்டர்களும் செந்தில் பாலாஜியை பார்த்தவுடன் ஆர்ப்பரித்தனர். இதனால் திருச்சி சிவா திடீரென டென்ஷன் ஆனார். உடனே சாரி என்று சொல்லியபடி திருச்சி சிவாவிற்கு செந்தில் பாலாஜி சால்வை போத்தினார். இதனால் சில நிமிடங்கள் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற தலைப்பில் திமுக ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த திமுக பொதுக்கூட்டத்தில் அக்கட்சி எம்பி திருச்சி சிவா பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் குளித்தலை, அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் என நூற்றுக்கணக்கான திமுக தொண்டர்கள் பங்கேற்று இருந்தனர். திருச்சி சிவா தனது வழக்கமான பாணியில் ஆவேசமாக மத்திய அரசை கடுமையாக விமர்சித்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்திற்கு செந்தில் பாலாஜி தாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது. செந்தில் பாலாஜி மேடை ஏறி வந்ததை பார்த்ததும் திமுக தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர். அதே போல மேடையில் இருந்த நிர்வாகிகளும் மரியாதை நிமித்தமாக உடனடியாக எழுந்தனர். திருச்சி சிவா பேசிக் கொண்டிருந்த போதே மேடையில் இருந்தவர்கள் வரிசையாக எழுந்து நின்றனர். இதனால் கடுப்பான திருச்சி சிவா, யாரா இருந்தா என்ன, அவர் பாட்டுக்கு வராரு, நீங்க ஏன் எழுந்திருக்கிறீங்க, நான் அடி வயிற்றுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். உடனே செந்தில் பாலாஜி தனது கையில் இருந்த சால்வையை எடுத்து திருச்சி சிவாவிடம் சாரி என்று சொல்லியவாறே அவருக்கு போர்த்தினார். இதையடுத்து திருச்சி சிவாவும் தனது பேச்சை தொடர்ந்தார். இதனால் கூட்டத்தில் ஏற்பட்ட பரபரப்பு சில நொடிகளில் அடங்கி போனது. திமுக முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி கரூரில் திமுகவின் முக்கிய புள்ளியாக உள்ளார். அண்மையில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவும் கரூரில் தான் நடைபெற்றது. அந்த முப்பெரும் விழாவிற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செந்தில் பாலாஜி செய்தார். சுமார் 1,00,000ற்கு மேற்பட்ட நாற்காலிகளை போட்டு மாநாடு போல முப்பெரும் விழாவை செந்தில் பாலாஜி நடத்தி காட்டியதாக கரூர் மாவட்ட திமுகவினர் சொன்னதையும் பார்க்க முடிந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட கரூர் முப்பெரும் விழாவில் பேசுகையில் செந்தில் பாலாஜி கோடு போட சொன்னால் ரோடு போட்டுள்ளார் என்று அவரை புகழ்ந்து பேசியிருந்தார். இப்படி கரூர் மாவட்ட திமுக மட்டுமின்றி கொங்கு பகுதியிலும் திமுகவின் முக்கிய நிர்வாகியாக செந்தில் பாலாஜி உருவெடுத்துள்ள நிலையில் அவரது சொந்த மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டம் என்பதால் வருகை தந்ததும் உற்சாக வரவேற்பை அளித்தனர் திமுக உடன்பிறப்புகள். கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென தொண்டர்கள் திசை மாறி செந்தில் பாலாஜியை உற்சாகமாக வரவேற்றதால் திருச்சி சிவா உடனே அப்செட் ஆனாலும் பின்னர் நிலைமையை புரிந்து கொண்டு பேசத் தொடங்கினார்.